அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இரண்டாம் பிரிவு. திருச்சிற்றம்பலம். இம்மூவகை இன்ப லாப வாழ்வையும் எதனால் பெறக்கூடும் என்றறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளின் ஏகதேசத்தைக் கொண்டும் அருட்பூரணத்தைக் கொண்டும் அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். மூவகை இன்பங்களில் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடையத்தக்கவை எவை? அருட்பூரணத்தை கொண்டு அடையத்தக்கது யாது என்றறிய வேண்டில் இம்ம இன்ப லாபம் மறும இன்ப லாபம் என்கிற இரண்டையும் அருளின் ஏகதேசத்தைக் கொண்டு அடையக்கூடுமென்றும், பேரின்ப லாபம் என்கின்ற ஒன்றையும் அருட்பூரணத்தைக் கொண்டு அடையக்கூடுமென்றும் அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எந்த வண்ணம் உடையது என்றறிய வேண்டில் சொல்லுவார் சொல்லும் வண்ணங்களும், நினைப்பார் நினைக்கும் வண்ணங்களும், அறிவார் அறியும் வண்ணங்களும், அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணங்களும் ஆகிய சர்வசக்தி வண்ணங்களும் தனது ஏகதேச வண்ணங்களாக விளங்க விளக்கி விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தையுடையது என்று அறிய வேண்டும். அந்த அருள் எவ்விடத்து விளங்குகின்றது என்றறிய வேண்டில் நோக்குவார் நோக்குமிடம் நோக்கப்படுமிடம், கேட்பார் கேட்குமிடம் கேட்கப்படுமிடம், சுவைப்பார் சுவைக்குமிடம் சுவைக்கப்படுமிடம், முகருவார் முகருமிடம் முகரப்படுமிடம், பொருந்துவார் பொருந்துமிடம் பொருந்தப்படுமிடம், பேசுவார் பேசுமிடம் பேசப்படுமிடம், செய்வார் செய்யுமிடம் செய்யப்படுமிடம், நடப்பார் நடக்குமிடம் நடக்கப்படுமிடம், விடுவார் விடுமிடம் விடப்படுமிடம், நினைப்பார் நினைக்குமிடம் நினைக்கப்படுமிடம், விசாரிப்பார் விசாரிக்குமிடம் விசாரிக்கப்படுமிடம், துணிவார் துணியுமிடம் துணியப்படுமிடம், தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டப்படுமிடம், அறிவார் அறியுமிடம் அறியப்படுமிடம், அனுபவிப்பார் அனுபவிக்குமிடம் அனுபவிக்கப்படுமிடம் முதலிய எவ்விடங்களிலும் எக்காலத்தும் விளங்குகின்றதென்று அறிய வேண்டும். அந்த அருளை எதனால் பெறக்கூடும் என்றறிய வேண்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் என்றறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அருளை பெறக்கூடும் என்பது எப்படி என்றறிய வேண்டில் அருள் என்பது கடவுளுடைய இயற்கை விளக்கம் அல்லது கடவுள் தயவு. ஜீவகாருண்யம் என்பது ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் அல்லது ஆன்மாக்கள் தயவு. இதனால் ஒருமை கரணமாகிய சிறிய சிறிய விளக்கத்தைக் கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும், சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறுதலும் கூடும். சிறு நெருப்பைக் கொண்டு பெருநெருப்பை பெறுதல் போலவென்றறிய வேண்டும். இதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கமே சன்மார்க்கம் என்றறியப்படும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆகலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும், பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமையொன்றே என்றும் அறிய வேண்டும். அன்றி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், அதனால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகாலறிந்து அடைந்து அனுபவித்து நிறைவு பெற்ற சாத்திய ஞானிகளே மேற்குறித்த பேரின்ப லாபத்தை பெற்ற முத்தர்கள் என்றும், அவர்களே கடவுளை அறிவாலறிந்து கடவுள் மயமானவர்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் இலக்கணம் என்ன என்று அறிய வேண்டில் ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயத்தில் பொதுவாக உண்டாகின்ற
ஆன்ம உருக்கத்தைக் கொண்டு கடவுள் வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வது எப்படி என்றறிய வேண்டில், ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் உண்டாக உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். அவ்வனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்றறிய வேண்டும். ஆன்ம உருக்கம் உண்டாக உண்டாக ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்படுவது எப்படி என்றறிய வேண்டில், தயிருக்கும் கட்டைக்கும் கடைதலால் நெகிழ்ச்சி உண்டாக உண்டாக அதன் உள்ளிருக்கின்ற வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படுவது போல் வெளிப்படும் என்று அறிய வேண்டும். திருவருள் விளங்குவதனால் கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாவது எப்படி என்றறிய வேண்டில், வெண்ணையும் நெருப்பும் வெளிப்படவே அவற்றின் உண்மைத்தன்மை அனுபவமாகி பூரணமாவது போல கடவுள் இன்பம் பூரணமாகும் என்று அறிய வேண்டும். ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது வெளிப்படும் என்றறிய வேண்டில், பசி, கொலை, பிணி, ஆபத்து, தாகம், பயம், இன்மை, இச்சை இவைகளால் ஜீவர்கள் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் கேட்டபோதும் அறிந்தபோதும் ஆன்ம உருக்கம் உண்டாகும் என்றறிய வேண்டும். பசி என்பது ஆகாரம் பெறாமையினால் வயிற்றுனுட்பற்றி நின்று தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகரணங்களின் தன்மைகளை சுடுதல் செய்து அறிவை மெளிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவிப்பதற்கு முதற்காரணமாகிய விகற்பமாயா காரிய பிண்ட பகுதி நெருப்பு. கொலை என்பது தேகத்தின் அகத்தும் புறத்துமுள்ள கருவிகரணங்களை பலவேறு கருவிகரண புடைப்பெயர்ச்சிகளால் பதைப்புண்டாக கலகஞ்செய்து அறிவை மெளிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவித்தற்கு நிமித்தமாகிய விகற்பபூத காரிய கொடுந்தொழில். பிணி என்பது வாத பித்த சிலேத்தும விகற்பங்களால் மாறுபட்டு தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவிகரணங்களை நலிவு செய்து அறிவை மெளிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவித்தற்கு நிமித்தமாக நின்ற விகற்பமாயா காரிய பிண்ட பகுதி வேற்றுமை விளைவு. ஆபத்து என்பது அகங்காரத்தாலும் மறதியாலும் கரும வேறுபாட்டாலும் தேகபோக அனுபவங்களை தடுக்கின்ற விக்கணங்கள். பயம் என்பது தேக முதலிய கருவிகளுக்கு நட்டஞ்செய்வதாகிய விடயங்கள் நேரிட்டபோது கரணங்களுக்கும் அறிவுக்கும் உண்டாகின்ற நடுக்கம். இன்மை என்பது கல்வி, செல்வம் முதலிய கருவிகளை தற்சுதந்திரத்திற்பெறாமை. இச்சை என்பது அடையக் கருதிய விடயங்களின் அருமை குறித்து அவற்றை மேன்மேலும் கருதச் செய்கின்ற சித்து விருத்தி என்று அறிய வேண்டும். முதற்பட்டதும் இடைப்பட்டதும் கடைப்பட்டதும் இவற்றுள் பசி, கொலை என்பவை இம்மை இன்பம், மறுமை இன்பம், பேரின்பம் என்கிற மூன்றையும் தடுத்தலால் முதற்பட்ட தடையென்றும், பிணி, பயம், ஆபத்து, இன்மை என்பவை இம்மை மறுமை இன்பங்களை சிறிது தடுத்தலால் இடைப்பட்ட தடை என்றும், ஆசை இம்மை இன்பத்தை சிறிது தடுத்தலால் கடைப்பட்ட தடை என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்யத்தின் வல்லபம் யாது என்றறிய வேண்டில், ஜீவகாருண்யத்தின் வல்லபம் பிற உயிர்களிடத்து பசி, கொலை முதலியவற்றுள் எதனால் காருண்யம் தோன்றியதோ அதனால் அவ்வுயிர் வருந்தாதபடி அதை நீக்குவதற்கு முயல்விப்பது அதன் வல்லபம் என்றறிய வேண்டும். ஜீவகாருண்யத்தின் பிரயோஜனம் யாது என்றறிய வேண்டில், ஜீவகாருண்யத்தின் பிரயோஜனம் உயிர்களுக்கு இன்பம் உண்டு பண்ணுவது அதன் பிரயோஜனம் என்றறிய வேண்டும். இந்த ஜீவகாருண்யத்தின் சொரூப, ரூப, சுபாவ, வியாபக முதலியவைகளை 3வது பிரிவுள் கண்டுகொள்க.